வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதினா சட்னிக்கு நான் அந்த அளவு புதினா இலையை ஒரு வீக் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த அளவுக்கு உருளைப்பருப்பு எடுத்துங்க. அடுத்து இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு இது கூட வத்தல், புளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாமே போட்டு இது கூட நல்லா எண்ணெயில் வதக்கணும். இந்த பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் எண்ணெயில் வதக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பருப்பு வறுபடுத்தோம். இந்த டைமில் வத்தல் போட்டுக்கலாம். பாருங்கள் பொன்னிறமாக வந்துட்டு இஞ்சி, பூண்டு, புளி, தேங்காய், இப்போ நம்ம புதினா இலையை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வறுபட்டுட்டு நல்லா வாசனை வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. நமக்கு சட்னி ரெடி ஆகிட்டு. இல்லை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து இந்த அரைச்சதை ஊற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். பாருங்க, இப்போது நல்லா தண்ணி விட்டு கலக்கியாச்சு. இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. கொதி வந்தோடனே தாளித்து ஊற்றிடலாம். பாருங்கள், கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடலாம், தாளித்து கொட்டிடலாம். இப்போ புதினா சட்னி ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.